உரிமையாளர்கள் ஆக்கியிருக்கின்றன என்பது. கொழும்பில் பிறந்து வளர்ந்த நான் இன்று இந்த பதவியில் இருக்கின்றேன் என்றால் தமிழ் மொழி மீதும் என் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மீதும் அவர்களின் குறிக்கோள்கள் மீதும் எனக்கு இருக்கும் அளவு கடந்த பாசமும் பற்றும் பரிவுமே காரணம். நாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் எம்மை எமது பாரம்பரியம் இயக்குகின்றது என்பதை நாங்கள் மறத்தலாகாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அன்று புலவர் கணியன் பூங்குன்றனார் கூறியது இன்றும் எமது பெருமதிமிக்க தாரக மந்திரமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. யாவரும் என் உறவுகள், அதாவது யாவரும் கேளிர் என்று கூற எந்த அளவுக்கு எம் மனதில் மனித நேயம் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று பாருங்கள். யாதும் ஊரே என்று எனும் போது நிலமடந்தையை கூறு போடாமல் அவளின் முழுமையான அழகுடன் அவளை பார்க்கும் பாங்கு தமிழ் மகனிடம் இருந்தது என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே நாங்கள் எங்கிருந்தாலும் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் எவ்வகையான கட்சி பேதங்கள், கருத்து முரண்பாடுகள், வர்க்க பேதங்கள் கொண்டிருந்தாலும் நாம் யாவரும் ஒரு தாய் மக்களே என்ற எண்ணம் மேலோங்க வேண்டும் என்பதுதான் எனது முதலாவது வேண்டுகோள். அடுத்து நாங்கள் செய்நன்றி மறக்காத மக்களாக அடையாளம் காணப்பட வேண்டும். நாம் இன்று இந்த நிலையில் இருக்க பலர் ஒத்துழைத்துள்ளார்கள், உதவி செய்துள்ளார்கள். இன்று இருக்கும் நிலை என்று நான் கூறும்போது உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிரித்தெடுத்து தனிப்பட்ட விதத்தில் தான் குறிப்பிடுகின்றேன். செய்நன்றி மறக்காதிருத்தலையே குறிப்பிடுகின்றேன். செய்நன்றி மறக்காதிருத்தல் என்பது சுயநலம் களைவது என்றும் பொருள்படும். நாம் ஒரு நிலைக்கு வந்ததும் அந்த நிலைக்கு எம்மை ஏற்றிவிட்ட ஏணியை காலால் தட்டிவிட எத்தனிக்கின்றோம். நான் இப்பொழுது பெரிய மனிதன், பெரும் செல்வந்தன், என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று இருமாப்பு கொள்ளுகின்றோம். இது தேவையற்றது. உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டுவர பல செயற்பாடுகள், பலரின் தியாகங்கள், பலரின் உடன்பாடுகள், பலவித சுற்றுச்சூழல்கள் போன்றவை இணைந்து உங்களுக்கு இந்த வரப்பிரசாதத்தை அளித்துள்ளது. ஆகவே வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துங்கள். வந்தனைக்குரிய ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களை ஈன்ற தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்துங்கள். அயலாருக்கு நன்றியை செலுத்துங்கள். அனுசரணை தந்த யாவருக்கும் அன்பு காட்டுங்கள். அதன் ஊடாக உங்கள் ஆணவம் கரையும். ஆணவமே எமது மக்களின் மேம்பாட்டுக்கும் இடமளித்தது, அவர்கள் வீழ்ச்சிக்கும் அதுவே வழியமைத்துள்ளது. இனியும் ஆணவத்துடன் நடந்து கொள்ளாது இருப்போமாக. இதைத்தான் புலவர் பூங்குன்றனார் புறநானூற்றில் தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்று கூறினார். நாங்களே எங்கள் வாழ்க்கையை மேம்பட்ட வாழ்க்கையாக மாற்றக்கூடியவர்கள். நன்றி மறக்காது இருப்போமானால் நல்லதே நடக்கும். நன்றி மறந்தால் நாசமுறுவது திண்ணம். இதனை மறவாது இருப்போமாக. மூன்றாவது, விதண்டாவாதம் என்பது வெற்றியை அளிக்காது என்ற கருத்து. எதற்கும் நாம் எமது எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முன்னேறாது. உதாரணத்துக்கு எமது வடமாகாண சபையில் எம்மை எதிர்ப்பது எமது எதிர்க்கட்சி அல்ல, எம்மை சார்ந்த சிலரே. கைவிட்டு எண்ணக்கூடிய சிலர்தான், வேற்றுமைகள் சிலர்தான் எவ்வாறு செய்கின்றார்கள். வேற்றுமைகள் இருந்தால் அவற்றை எம்முடன் பேசி தீர்க்காது மன்றத்தில் கொண்டு வந்து பத்திரிகைகளை அறியச் செய்து சந்தி சிரிக்க வைப்பதில் அவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம். ஏதோ சாதிக்க முடியாததை சாதித்து விட்டோம் என்ற திருப்தி. இதனால் நாம் பாதிப்படையவில்லை, அவர்களே அடையாளம் காணப்பட்டு அருவரப்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எதனையும் விமர்சனத்திற்காக விமர்சிக்கும் இந்த விதண்டாவாதம் இனியாவது எமது தமிழ் மக்களின் வாழ்க்கை முறையில் இருந்து தவிர்க்கப்பட வேண்டும். சேர்ந்து முடிவெடுத்தல், வேற்றுமைகளுக்குள்ளும் ஒரு ஒற்றுமையை அடையாளம் கண்டு அதன் வழி நடத்தல், மனிதாபிமான முறையில் முடிவுகள் எடுத்தல் போன்றவை தமிழ் மக்களின் புதிய பண்பாடாக மிளிர வேண்டும். முக்கியமாக எமது வடமாகாணத்தை தாயகமாக கொண்ட பலரிடத்திலும் இந்த குணம், அதாவது காரணமின்றி கடுமையாக எதிர்க்கும் குணம் குடிகொண்டிருக்கின்றது. அது தவிர்க்கப்பட வேண்டும். எமது அரசர்கள் ஆண்ட காலத்தின் பின்னர் தமிழ் மக்கள் மற்றவர்களின் ஆட்சியின் கீழேயே வாழ்ந்து வந்துள்ளார்கள். போர்த்துகேயர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், அதன் பின் சிங்களவர் என்று வாழ்ந்ததால்
எதிர்ப்பு வாழ்க்கை எமக்கு பழக்கப்பட்டு விட்டது. எமது ஆயுததாரிகள் அதிகார பலம் கொண்டிருந்த காலத்திலும் மக்கள் வாய் திறக்க முடியாதவர்களாகவே வாழ்ந்தார்கள். இயக்கங்கள் கூறியதே சட்டமாக இருந்தது. ஆகவே வன்முறையற்ற வாக்குவாதம் தவிர்ந்த ஒரு சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அன்பும் புரிந்துணர்வும் தான் அதனை வரவழைக்க கூடியன. எதிர்ப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எம் தமிழ் மக்களிடையே இருக்கும் முரண்பாடுகளை முதலில் களைய முன்வருவோமாக. ஆகவே நாங்கள் எங்கள் பாரம்பரியங்களின் மகத்துவத்தை உணர வேண்டும். மற்றவர்கள் எமக்களித்த நன்மைகளை நாம் மறத்தலாகாது, செய் நன்றி மறக்கக்கூடாது. அடுத்து விதண்டாவாதம் பேசி எமது நல்வாழ்வுக்கும் ஒற்றுமைக்கும் உலை வைக்கக்கூடாது. இவ்வாறான மாற்றங்களை உலக ரீதியாக எம் தமிழ் மக்கள் தம்முள் வரித்துக் கொண்டார்களானால் சேர்ந்து இயங்குவதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. செய் நன்றி மறவாதீர்கள் எனும் போது நீங்கள் புகுந்திருக்கும் இந்த நாட்டுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கருத்துப்படுகின்றது. உங்கள் புகுந்த நாட்டின் மீது பற்று வைத்து உலகளாவிய தமிழ் பேசும் மக்களின் வாழ்க்கையை ஒளியூட்டச் செய்வது கடினமன்று. உங்களுள் பலர் உங்கள் பழைய கல்லூரிகளை மறவாது பணம் அனுப்பி அவற்றை புனருத்தாரணம் செய்து வருகின்றீர்கள். செய் நன்றி மறக்கவில்லை நீங்கள் என்பது இதிலிருந்து செய் நன்றி மறக்கவில்லை என்பது இதிலிருந்து புலனாகின்றது. ஆனால் தனிப்பட்ட காரணங்களுக்காக உங்களுள் பலர் வேற்றுமை பாராட்டி தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க முற்பட்டுள்ளீர்கள். இந்து கோயில்கள் பல இருப்பது நன்மை பயப்பதுதான். ஆனால் ஒரு கோயிலில் இருந்து பிரிந்து அக்கோயில் நிர்வாகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு பாடம் படிப்பிக்க இன்னொரு கோயில் கட்டுவது ஆணவத்தின் அம்சமாகவே எனக்கு படுகின்றது. இதில் புதிய கோயில்களை கட்டுவதையோ புதிய கட்சிகளையோ அமைப்புகளையோ தொடங்குவதை நான் குறை கூறவில்லை. உங்கள் காரியங்களுக்கு அடிப்படையாக அமைந்த ஆணவத்தையே சுட்டிக்காட்டுகின்றேன். விதண்டாவாதம் என்பதும் இதனையே குறிக்கின்றது. மறுக்க வேண்டும் என்பதற்காக மறுப்பதுதான் விதண்டாவாதம். தமிழ் பேசும் இனமானது எங்கிருந்தாலும் அதன் உறவுகளுக்கு குரல் கொடுக்க முன்வர வேண்டும். பகைமை கடிந்து உலக ரீதியாக ஒற்றுமை வளர நாம் பாடுபட வேண்டும். எமது ஆணவங்களை நாம் அடக்க முற்பட்டோமானால் தானாகவே ஒற்றுமை எம்மை வந்தடையும். தன்னம்பிக்கை வேறு, ஆணவம் வேறு. என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும் முடியும், வேறெவரையும் அதை செய்ய விட்டு வைக்கலாகாது என்பது ஆணவம். இதனை கூறி வைத்து அடுத்த கட்டத்திற்கு வருகின்றேன். எமது வடமாகாணம் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் உருவாகியது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வடமாகாண சபை என்று பெருமையாக கூறினாலும் அது எமது அதிகாரங்கள் முடக்கப்பட்ட நிலையிலேயே நாம் எமது காரியங்களை கொண்டு நடத்தி வருகின்றோம். அரசர்கள் போனபின் முதலாக சட்டப்படி எம்மை நாமே ஆள சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது இந்த காலகட்டத்தில் தான். எனினும் எமக்கு கிடைத்திருக்கும் அதிகாரங்கள் பலவீனமானவையே. உதாரணத்திற்கு 13வது திருத்தச் சட்டத்தில் ஒரு கையால் தந்ததை 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க மாகாண சபைகள் சட்டம் மறுகையால் திருப்பி பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றேன். இந்திய சட்டத்தின் கீழ் ஆளுநருக்கு கொடுத்திருக்கும் அதே அதிகாரங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்தின் கீழ் எமது ஆளுநருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று 1987ஆம் ஆண்டின் இந்திய இலங்கை உடன்பாட்டின் போது பேசப்பட்டாலும் எமது ஆளுநரின் அதிகாரங்கள் இலங்கை அரசாங்கத்தால் வெகுவாக கூட்டப்பட்டன. எனவே ஆளுநரின் உள்ளீடுகளுக்கு இதுவரை சட்டமானது இடமளித்து வந்துள்ளது. இது மாகாண விடயங்களில் மத்தியானது மூக்கை நுழைக்க வழி செய்துள்ளது. இவற்றை மாற்றும் விதத்தில் தான் அரசியல் யாப்பு பற்றிய எமது கருத்துக்களும் முன்மொழிவுகளும் அமைந்துள்ளன. சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் யாப்பை நாம் கேட்டிருக்கின்றோம். எமது மக்களின் தற்போதைய நிலை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியமில்லை என்று எண்ணுகின்றேன். அண்மையில் நடந்த எழுக தமிழ் பேரணியின் போது மக்களின் தாபங்கள், கோபங்கள், ஆசைகள், அபிலாஷைகள், குறைகள், நிறைகள் பற்றியெல்லாம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
எம்மை சூழ உள்ள பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடியதாக இருந்தது. பௌத்தர்கள் வாழாத இடத்தில் புத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் ஏன் என்று கேட்டோம். இராணுவத்திற்கு வேண்டுமானால் அவர்களின் முகாம்களுக்குள் இச்சிலைகளையும் விகாரைகளையும் கட்டியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக புத்த பிக்குமார் தமிழ் மக்களின் தனிப்பட்ட காணிகளில் அத்துமீறி கட்ட இராணுவம் அனுசரணை வழங்கி வருவதன் மர்மம் என்ன என்று கேட்டோம். போர் முடிந்து 7 ஆண்டுகளுக்கு பின்னரும் தொடர்ந்து எமது வளங்களை சூறையாடிக் கொண்டு இராணுவத்தினர் எம் மத்தியில் என்ன செய்கின்றார்கள் என்று கேட்டோம். யுத்தகால குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்ய உரியவாறு சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வராதது பற்றியும், சர்வதேச வழக்கு நடத்துனர் ஒருவரை நியமிக்காதது பற்றியும், சர்வதேச போர்க்குற்றங்கள் சம்பந்தமான சட்டத்தை எமது உள்நாட்டு சட்டத்தினுள் உள்நுழைக்காதது பற்றியும் கேள்வி எழுப்பினோம். அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் என்று கூறினோம். காணாமற் போனோர் பற்றி அறிய உருப்படியான வழிமுறைகளை வகுக்காததன் மர்மம் பற்றி கேள்வி எழுப்பினோம். மன்னிக்க வேண்டும். காணிகளை, எமது தோட்டங்களை, அரசாங்க கட்டடங்களை, தனியார் வீடுகளை எல்லாம் எப்பொழுது இராணுவம் விட்டுச் செல்லும் என்று வினவினோம். எமது வடமாகாண மீனவருக்கு தடை விதித்து தெற்கில் இருந்து வரும் தெற்கத்தைய மீனவர்களுக்கு எமது கடல்களிலும் உள்ளூர் நீர்நிலைகளிலும் சட்டத்திற்கு புறம்பான மீன்பிடி வழிமுறைகளை பின்பற்ற இராணுவமும் கடற்படையும் அனுமதித்து வருவது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பினோம். இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் மக்கள் சார்பில் எடுத்து எம்பினோம். பெருவாரியான மக்கள் எழுக தமிழ் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டது அரசாங்கத்திற்கும் எம்முள் சிலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. சிங்கள சகோதரர்கள் பழையபடி இனப்பிரச்சனையை கிளப்ப பார்க்கின்றார்கள் தமிழர்கள் என்று கூறினார்கள். தமிழர்களில் சிலரோ சிங்கள தலைவர்கள் சுமூகமான தீர்வை தர இருக்கும் நிலையில் ஏன் இந்த அவசரம் என்றார்கள். 2 கூற்றுக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இனப்பிரச்சனை இதுவரையில் தீர்க்கப்படவில்லை. துப்பாக்கி முனையில் இனப்பிரச்சனையை இதுகாரும் மறைத்து வந்துள்ளோம். 1 லட்சத்திற்கும் மேலான இராணுவத்தினரை எம்மிடையே இருக்க வைத்து வாய் திறக்க முடியாது அமுக்கி வைத்திருந்தனர் எமது அரசாங்கத்தினர்கள். ஆகவே இதுகாரும் இனப்பிரச்சனை தீராமல் இருக்கும் போது எவ்வாறு இனப்பிரச்சனையை நாம் கிளப்பி விடுவது? மறைத்து வைத்ததை வெளியில் கொண்டு வருவது பிழை என்றால் தமிழர்கள் தங்கள் குறைபாடுகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது. நாங்கள் எதை தந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது அர்த்தமாகும். சிங்கள சகோதரர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அவ்வாறுதான் தீர்க்க இருக்கின்றார்களானால் அது தீர்ப்பது அல்ல, தீர்த்து கட்டுவது ஆகும். ஆகவேதான் இன்று இருக்கும் ஜனநாயக சூழலை நாங்கள் பாவித்து எமது குறைகளை எடுத்து எம்பினோம். இதற்கு சிங்கள சகோதர சகோதரிகள் எமக்கு நன்றி கூற வேண்டும். அதாவது எமது உண்மையான மனோநிலையை அறிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றோம். எமது தமிழ் சகோதரர்கள் ஏன் இப்போது என்று கேட்கின்றார்கள். இப்பொழுது இல்லை என்றால் எப்போது என்று கேட்கின்றோம். நாம் சுமூகமான தீர்வொன்றை அரசாங்கம் முன்வைத்தால் நாம் யாவரும் மனமகிழ்ச்சி அடைவோம், வரவேற்போம். அவ்வாறு ஒரு தீர்வை முன்வைக்காவிடில் எமது கதி என்ன? நாங்கள் முடிவு எடுத்துவிட்டோம், இவ்வளவுதான் தரலாம் என்று கூறுவார்கள். அதன்பின் நாங்கள் பேரணி நடத்தினால் சட்டவிரோதம் என்பார்கள், நாட்டின் ஒற்றுமையை உருக்குலைக்கும் சதி என்று கூறுவார்கள். ஆகவே அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பு தயாரிக்க முன்னரேயே நாம் எமது குறைகளை உலகம் கேட்க வைக்க, எமது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி இருந்தது. அதைத்தான் நாம் செய்தோம். அரசாங்கம் நெருக்குதல்களுக்கு மத்தியில் தான் சிறுபான்மையினருக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். காலஞ்சென்ற திரு சௌமியமூர்த்தி தொண்டமானிடம் இருந்து நாங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் மலையக மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ற குடையின் கீழ் முதலில் ஒன்று சேர்த்து வைத்தார். பின்னர் வேலை நிறுத்தம் என்ற நெருக்குதல் மூலம் தமது மக்களுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் சிங்கள அரசாங்கங்கள் கொடுக்க வைத்தார். எமது இளைஞர்கள் ஆயுதம் பிடித்த போது எல்லாம் தருவோம் ஆனால் ஈலாம் இல்லை என்றார் காலம் சென்ற ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள். ஆயுத காலம் முடிவடைந்ததும் இப்பொழுது தருவோம் அப்பொழுது தருவோம் என்று காலம் கடத்துகின்றார்கள். எதுவுமே தந்தபாடில்லை. நெருக்குதல் இருந்தால் தான் மத்திய அரசாங்கம் எதனையும் கொடுக்க முன்வரும். தலைவர்கள் தருவதாக கூறினாலும் மக்கள் எதனையும் தரவிட மாட்டார்கள். இதுதான் அங்கிருக்கும் இன்றைய நிலை. ஆகவே ஜனநாயக முறைப்படி எமது உரிமைகளை வென்றெடுப்பதாகில் நாங்கள் எங்கள் குறைகளை ஊரறிய உலகறிய உரக்க கூற வேண்டும். 2013 ஆண்டு 2013 ஆண்டு தேர்தலின் போது நான் இதைத்தான் கூறியிருந்தேன். முதலில் எமது உரிமைகளை பேச்சுவார்த்தை ஊடாக பெற்றுக்கொள்ள பார்ப்போம், மறுத்தால் உலக அரங்கிற்கு செல்ல வேண்டி வரும் என்று அன்றே கூறினேன். இதுவரை பேச்சுவார்த்தைகளின் பெறுபவர்களை அந்தரங்கமாகவே வைத்துள்ளார்கள். அவர்களின் அந்தரங்கம் வெளிவந்தால் ஒருவர் கூடிவிட்டது என்பார், மற்றவர் குறைந்து விட்டது என்பார். கூடிவிட்டது என்று கூறியவர்களுக்கு பயந்து இவ்வளவுதான் தர முடியும் என்பார்கள் அரசாங்கத்தார்கள். இதுவரை இதுதான் நடந்து வந்துள்ளது. உரிமைகளை பற்றிய விடயங்களை நாம் வெளிப்படையாக பேச வேண்டும். பலரின் அறிவுரைகளை பெற வேண்டும். தனித்து பேசிவிட்டு தான் தோன்றித்தனமாக அரசியல் யாப்பொன்றை எம்மீது திணிப்பதால் எந்த நன்மையும் கிடைத்து விடாது. இவற்றை உத்தேசித்தே நாங்கள் மக்கள் பேரணி நடத்தினோம். ஆனால் பொருளாதார ரீதியாக நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்தே செயலாற்றி வருகின்றோம். நாம் விதண்டாவாதம் பேச முனையவில்லை. பன்னாட்டு உதவியுடன் வடமாகாண தேவைகள் பற்றிய கணிப்பீடொன்றை தயாரிக்க அரசாங்கத்தோடு சேர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். பிரதமர் சார்பில் திரு பாஸ்கரலிங்கம் அவர்கள் இதற்கு பொறுப்பாக உள்ளார்கள். போரின் பின்னரான எமது தேவைகள் என்ன என்று அறியாமல் எமது அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்காமல் நாம் பாரிய முதலீடுகளை கோருவதில் அர்த்தமில்லை. அதனால்தான் நாங்கள் தனிநபர் மேம்பாட்டுக்காக உதவி பாலம் என்ற ஒரு அலகை அமைத்து எமக்கு அனுப்பப்படும் சிறிய தொகைகளை கூட நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டுவர பயன்படுத்தி வருகின்றோம். வடமாகாண முதலமைச்சர் நிதியம் அரசாங்கத்தினால் அனுமதி தர தாமதம் அடைவதால் நாம் எமது உதவி பாலம் அலகை வைத்து எமது மக்களின் குறை தீர்ப்பதில் முனைந்துள்ளோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ளலாம். எமது இணையதளத்தில் உரிய விவரங்கள் தரப்பட்டுள்ளன. விண்ணப்ப படிவம் ஒன்றை தரவிறக்கம் செய்து அதில் உங்கள் விவரங்களையும் எவ்வாறான உதவிகளை மக்களுக்கு கொடுக்க உத்தேசித்திருக்கின்றீர்கள் என்பது பற்றியும் நீங்கள் எமக்கு தெரியப்படுத்தினால் உத்தேச உதவி பெறுபவர்கள் பற்றிய விவரங்களை உங்களுக்கு தந்து உரிய உதவிகளை செயல் திட்டங்களை எமது அலுவலர்கள் ஊடாக செய்து முடித்து உங்களுக்கு விவரங்கள் படங்கள் போன்றவற்றை அனுப்புவோம். அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டு வருகின்றோம். தற்போது இச்செயற்பாடு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்னமும் விவரங்களை வெளிப்படையாக வெளியிடவில்லை. தனிப்பட்ட முறையில் தான் கொடுத்து எடுத்து உதவிகள் செய்து வருகின்றோம். முதலமைச்சர் நிதியம் விரைவில் அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதனுடன் சேர்த்து இதுவரை நடைபெற்று வந்த உதவி பாலம் பற்றிய விவரங்களையும் வெளிப்படையாக தர இருக்கின்றோம். அரசாங்கம் அந்த நிதியம் சம்பந்தமாக முட்டுக்கட்டைகள் வைத்தால் நாம் மீள் பரிசீலனை செய்வோம். ஏனென்றால் 2 முறை இது சம்பந்தமாக முட்டுக்கட்டைகள் முன்னைய ஆளுநரால் வைக்கப்பட்டிருந்தது. உங்களில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். எனினும் களம் அறிந்து அரசாங்கத்தின் கருத்தறிந்து முன்னேறத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். எந்த விதத்திலும் மக்களுக்கு வரும் உதவிகளை பாதிப்படைய செய்ய நாங்கள் விரும்பவில்லை. எமது வலைத்தள விவரங்கள் வெளிவந்ததும் எம்முடன் இணைந்து மக்கள் நல செயல் திட்டங்களில் நீங்கள் பங்கு பற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன்.
இதே எதிர்பார்ப்பில்தான் நாங்கள் சில நாட்களுக்கு முன் கிங்ஸ்டன் உள்ளூராட்சி மன்றத்துடன் ஒரு உடன்பாட்டை உருவாக்கி கைச்சாத்திட்டோம். பல விதங்களில் நாங்கள் யாழ் மாவட்டத்திற்கு கிங்ஸ்டன் உள்ளூராட்சி மன்றத்தின் உதவிகளை பெறவும் எமது கலை கலாச்சாரம் சம்பந்தமான நிகழ்வுகளை இங்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்யவும் முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். அரசியலுக்கு அப்பால் எமது மக்களுடன் நீங்கள் யாவரும் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எமது அவா. புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் இலங்கை நாட்டின் பிரிவினையை வேண்டி நிற்கின்றார்கள் என்ற கதையை கட்டிவிட்டுள்ளதால் அவர்களுடன் நாம் உறவாடினால் எம்மை தீவிரவாதிகள் என்று அரசாங்கம் கருதும் என்ற பயத்தில் இதுவரை வெளிப்படையாக புலம்பெயர் மக்களை எமது உறவினர் தொப்புக்கொடி உறவுகள் என்று கூற எமது மக்கள் பலர் பின்னிற்கின்றார்கள். போர் முடிந்து 7 வருடங்களுக்கு பின்னர் நாம் வெளிப்படையாகவே உலக தமிழ் மக்களே ஒன்று சேருங்கள், எமது உரிமைகளை பெற உங்களால் முடியுமான உதவிகளை நல்குங்கள் என்று இன்று கேட்டு வைக்கின்றோம். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மட்டுமன்றி மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகளிலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். மலையக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் பல புறக்கணிப்புகள் காரணமாக தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றன. அவர்களுக்கான உட்கட்டுமான வசதிகள் முறையாக இன்னமும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. உரிய பாடசாலை வசதிகள் கூட பல பகுதிகளில் இல்லாமல் இருக்கின்றன. தொடர்ந்தும் அம்மக்களின் வாழ்க்கை தரம் அடிமட்டத்திலேயே காணப்படுகின்றது. சில மாதங்களுக்கு முன்னர் மண் சரிவு இடம்பெற்ற பகுதிகளுக்கு நான் விஜயம் செய்த போது இந்த விடயங்களை என்னால் அவதானிக்க முடிந்தது. ஆகவே மலையக மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றை உயர்த்தும் தார்மீக கடமையும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி வைக்கின்றேன். பல்வேறு தொழில்துறைகளில் முதலீடுகளை செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதற்கான பல வாய்ப்புகள் எம் மாகாணத்தில் இருப்பது போல் அங்கும் இருக்கின்றன. உலக நாடுகளுக்கு, உலக தலைவர்களுக்கு நாம் நமது நிலையை விவரமாக எடுத்து இயம்பியதன் பின்னரே தமிழ் மக்களின் ஒற்றுமை பற்றி உரக்க கூறுகின்றோம். எமது நிலை பற்றி நீண்ட ஆவணங்களை எம்மை காண வந்த சகல தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து உதவியுள்ளோம். எமது நிலை பற்றி உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் நிறுவனம் போன்றவை அறிந்திருக்கின்றன. எனவே எமது சகல நடவடிக்கைகளும் வெளிப்படையாக நடாத்தப்பட்டு வருவதால் எந்த பயமும் இன்றி நாம் எமது கடமையில் ஈடுபட்டு வருகின்றோம். எமது மக்கள் யாவரும் இந்த உலகில் எந்த கோடியில் இருந்தாலும் மனதால் இணைய வேண்டும் என்பதுதான் எமது வேணவா. தனியொரு தமிழனுக்கு ஏதேனும் ஊர் விளைவிக்கப்பட்டால் ஜகம் யாவிலும் உள்ள தமிழர்கள் குரல் கொடுக்கும் காலம் விரைவில் வர வேண்டும். ஆத்மீகத்தில் சகல மக்களையும் சேர்க்கும் விதத்தில், முழு சமுதாயத்தையும் சேர்க்கும் விதத்தில் பேசிய நீங்கள் தமிழர்கள் என்ற ஒரு அழகை பற்றி மட்டும் பேச விளைவது சரியா என்று ஒருவர் கேட்டார். ஒரு கல்லூரியின் அதிபர் அக்கல்லூரி மாணவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் ஒற்றுமையை வகுப்பறைகளில் தான் கொண்டு வருவார். வகுப்பில் ஒன்று சேரும் மாணவர்கள் மற்றைய வகுப்புகளுடன் அடுத்து ஒன்று சேர்வார்கள். பின்னர் கல்லூரி ரீதியாக ஒன்று சேர்வார்கள். உலக ஒற்றுமைக்கு முதற்படி எங்களுடைய இன ஒற்றுமை. எனவேதான் தமிழ் மொழியும் அதன் பாரம்பரியங்களும் எம்மையெல்லாம் இணைக்கட்டும் என்று முன்னர் கூறினேன். இங்கு வசிக்கும் சில தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் அது பற்றி பரவாயில்லை. ஆங்கிலத்தில் எமது மொழி பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் வரலாறு பற்றியும் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அப்போது தமிழ் மொழி மீதான ஆர்வம் தானாகவே வளரும். இன்று என்னை எனது பிறந்த நாளில் அழைத்து இப்பேற்பட்ட கவிதைகளை எல்லாம் பாடி உங்கள் முன் என்னை பேசச் செய்த விழா ஏற்பாட்டு குழு அங்கத்தவர்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களுடைய கவிதைகளில் இருந்து என் மீது பலவிதமான நீங்கள் என்னிடம்
எதிர்பார்ப்புகள் மிகவும் கூடியிருப்பதாக தெரிகின்றது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதத்திலே என்னால் நடந்து கொள்ள முடியுமோ நான் அறியேன். இறைவனின் அருளுடன் ஆசியுடன் அவன் என்னை நடத்தும் விதத்தில் எல்லாம் தங்கியிருக்கின்றது. ஆகவே இறைவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவில்